அனைவருக்கும் வணக்கம். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எப்படி தசைகள் அமைகிறது, எல்லா தசைகளிலும் யோகம் பெறுவதற்கு எப்படிப்பட்ட கிரக இணைவு பார்வை இருக்க வேண்டும், அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 பாதங்களுமே துலாம் ராசியிலே பிரவேசம் செய்கிறது. துலாத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். நட்சத்திர அதிபதியாக ராகு பகவான் விளங்குகிறார். சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியே ராகு பகவானாக வருகிறார். ராகுவை அதிபதியாக கொண்டதனால் அவர்களுடைய தன்மை எப்பொழுதுமே மேலோங்கி இருக்கும். மிக பிரமாண்டமாக சிந்திக்கக்கூடியவர்கள், மிக பிரமாண்டமான செயல்களை மிக எளிதில் செய்து காட்டக்கூடியவர்களாக இந்த சுவாதியில் பிறந்தவர்கள் விளங்குகிறார்கள். அதுபோல நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் அந்த வீட்டின் தன்மையின் அடிப்படையிலும் இவர்கள் சுகபோகங்களை வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள். கண்டிப்பாக சுகபோகமான லக்ஸூரியஸ் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார். எடுத்துக்கொண்ட காரியங்களுக்கு பல வியூகங்கள் வகுப்பார்கள். ஒரு காரியங்களிலே வெற்றி பெறுவதற்கு எண்ணிலடங்காத பல வியூகங்களை ஜாதகர்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடியவர்கள். அதுபோல சுவாதி நட்சத்திரம் என்பதனால் இவர்கள் பிறந்ததுமே ராகுமகாதசை நடக்கும். 18 வருடம் ராகுமகாதசை காலகட்டம். ஆனால் இவர்கள் பிறந்த பாதத்தின் அடிப்படையில 1, 2, 3, 4 பாதங்களின் அடிப்படையில 18 வருடங்களும் 17 வருடம் 9 மாதங்களிலிருந்தும் 17 வருடம் 2 மாதங்களிலிருந்தும் ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட நடக்கலாம். அது பாதங்களின் அடிப்படையில எவ்வளவு காலம்ன்றது வரையறுக்கப்படுகிறது. முழுமையான நட்சத்திரம், உடைபடாத முழு நட்சத்திரமாக இந்த சுவாதி நட்சத்திரம் வரையறுக்கப்படுகிறது. குழந்தை பருவத்திலே ராகுதசை வந்தது. பிறந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். என்னதான் ஆக்டிவ் சுறுசுறுப்பா இருந்தாலும் அது நல்ல வகையில இருக்கணும். எங்கேயாவது போயிட்டு கீழே விழுந்து கை காலெல்லாம் உடையக்கூடாது, நல்ல முறையில இருக்கணும். அந்த சிறு குழந்தைக்கு வரக்கூடிய இந்த மகாதசையில கொஞ்சம் கல்வியும் வரணும். இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எல்லாம் ரிமைனிங் ஒரு 16 வருடம்லாம் இருந்துடும். அப்ப கல்வியிலெல்லாம் ஆர்வம் இருக்கணும். சின்ன வயசுல கல்வி ஆர்வம் இல்லாம இருக்கக்கூடாதுன்னா ஓரளவுக்கு அந்த ராகு யோகத்தை செய்யணும்னா எப்படி இருக்கணும். சுவாதியில குழந்தை பிறந்துருச்சு, துலாம் ராசியிலே பிறந்துருச்சு. என்ன லக்னன்றது பிறந்த 2 மணி நேரத்தின் அடிப்படையில அந்த ராசியில பிறந்துச்சு, ராகுதசையே நடக்குது. நல்லா இருக்கணும் சுபிச்சமான அந்த ராகு எப்படி இருக்க வேண்டும். நல்ல ஒரு ராகுன்றவர் சொல்லிட்டோம் போகக்காரகர். அது போல எதையுமே வேண்டும் வேண்டும் என்ற ஆவலை கொடுக்கக்கூடிய, திருப்தி இல்லாத மனநிலையை கொடுக்கக்கூடிய இந்த ராகு பகவான் எப்படி இருக்க வேண்டும். அவங்களுடைய ஜாதகத்துல யார் லக்னத்திற்கு யோகரோ, குரு யோகரா இருந்தா குருவோட தொடர்பு இருக்கணும். தொடர்பு என்பது இணைந்து பார்வை பெற்றிருக்கணும். சுக்கிரன் யோகரா இருக்கும்பொழுது சுக்கிரன் இணைவு பார்வை பெற்றிருக்க வேண்டும். புதன் யோகரா இருக்கும் பொழுது புதனுடைய இணைவு பார்வை பெற்றிருக்க வேண்டும். இந்நிலையிலே இருக்கும் பொழுது அந்த ராகு பகவான் ராகு தசையில நல்லது பண்றார். குழந்தை பருவம் என்றாலும் அவர் வீட்டில் இருப்பவர்களுக்கு தடையில்லாமல் நல்ல பலனை கொடுத்து விடுகிறார். அடுத்ததாக ராகுதசை முடிஞ்சது குருமகான் தசையை நடத்துவார். 16 வருட குருமகா தசை. தனக்காரகர் குழந்தைக்காரகர் குழந்தை பருவத்திலே வருகிறார். இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உடனடியாக பணம் ஈட்டும் திறமை படைத்தவர்கள். ஏன்னா தனக்காரகருடைய திசை அல்லவா, அங்கு ஸ்தான பலம் பெற்றிருந்தா தனம் கொடுக்க போகிறார், தனத்தை எடுத்து பெறப்போகிறார். சிறு வயதிலே பணம் பண்ணக்கூடிய அந்த வியூக அமைப்பையும் ஒரு கௌரவ பெயர் புகழையும் நல்ல கல்வியும் கொடுக்கிறார். இதுக்கு குரு எப்படி இருக்க வேண்டும். குருதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்படி இருந்தால் அந்த சுவாதி நட்சத்திர குழந்தைக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுக்குறாருன்னா, குருபகானை பொறுத்த வரைக்கும் லக்ன யோகரா இருக்கும் பொழுது சந்திர சூரிய செவ்வாயுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. தொடர்பு என்பது இணைஞ்சு இருக்கலாம், பார்த்து இருக்கலாம். அதே குருபகான் லக்னத்திற்கு அவயோகரா வரும்பொழுது சுக்கிரனுடைய பார்வை, சனியினுடைய இணைவு பார்வை, புதனுடைய பார்வை நன்மையை செய்கிறது. சனியினுடைய இணைவு பார்வையும் புதன் சுக்கிரனுடைய பார்வையும் அந்த குருமகா திசையில யோகத்தை செய்கிறது. காரகங்களை வெளிப்படுத்துறார். வீட்டுல சுபகாரியங்கள் நடக்குது, தனம் கிடைக்குது, குழந்தைகள் மூலியமாக ஆதாயம், குழந்தைகள் சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம், வீட்டில் பணம் வரக்கூடிய காலகட்டம். ஜாதகரே சிறு வயதுல பணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக பிறந்த 1ஆம் பாதத்தின் அடிப்படையில அமைந்து விடுகிறது. குருதசை ஒரு 16 வருடம் நடந்துருச்சு. அடுத்ததாக ஒரு மத்திம வயதிலே கர்மக்காரர்களுடைய தசை, சனிமகாதசை. ஆயில் கர்மத்தை வைத்துள்ள சனிமகானுடைய தசை ஒரு 19 வருஷம் நடக்குது. இந்த 19 வருட சனிமகான் நல்லா இருந்தா தானே அவருடைய மத்திம வாழ்க்கை நல்ல முறையில போவோம். சுவாதியிலே பிறந்தவர் இந்த சனிமகாதசையில எத்தனை கர்மங்கள் இருந்ததோ எல்லா கர்மத்தையும் நிவர்த்தி பண்ணி அழியாத பெயரையும் அழியாத புகழையும் அழியாத செல்வத்தையும் கொடுக்கணும்னா சனிபகவான் எப்படி இருக்கணும். சனிபகவான் லக்னத்திற்கு யோகரா இருக்கும் பொழுது புதன் சுக்கிரன் இணைவு பார்வை நல்லதை செய்யுது. சனிபகவான் அவயோகர், லக்னத்திற்கு முழு அவயோகரா வந்துடுறார். என்ன மாதிரி என்ன பண்ண, இப்ப சிம்ம லக்னம் கடக லக்னம்னா அவயோக பலன்ல வந்துருவார். அது போல விருச்சக மேஷத்திற்கு ஓரளவுக்கு சாதகம் சுமாரான பலன் தான். ஸோ இப்படி லக்னத்திற்கு அவயோகரா சனிபகவான் வந்துடுறாருன்னா அந்த சனி பகவான் குருவோடு இணைவு பார்வை பெறுவது நல்ல பலனை கொடுக்குது. இணைஞ்சிருக்கதோ பார்வை பெறுவதோ நல்ல பலனை செய்து கொடுக்கிறார். அதுபோல சனிமகாதசை ஒரு 19 வருடம் கடந்துருது. சுவாதியில பிறந்துட்டீங்க, சனிமகாதசையும் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு புதன் மகாதசை நடக்க இருக்கும். புதன் மகாதசையை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 வருட மகாதசை.
இந்த 17 வருட மகாதசை உங்களுக்கு யோகம் பண்ணணும். லக்னத்திற்கு புதன் யோகராக வரும் பொழுது எந்த கிரகம் தசை நடத்தினாலும் முதல்ல ஸ்தான பலம் வேண்டும். அப்பதான் அந்த கிரகம் அதனுடைய காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் வெளிப்படுத்தும். ஸ்தான பலம் என்பது புதன் அங்கு ஸ்தான பலமாக ஆட்சி உச்சம் பெற்ற நிலை அல்லது நீச பங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் திக்பலம் நட்பு போன்ற நிலைகளிலே அந்த புதன் ஸ்தான பலத்தோட இருக்கணும். அப்படி இருந்து லக்ன யோகரா இருக்கும் பொழுது சனி சுக்கிர தொடர்பு மேலும் நல்ல பலனை செய்து கொடுக்கிறார். லக்னத்திற்கு அவயோகரா வந்துடுறார் புதன். மேஷ விருச்சகத்துக்கெல்லாம் அவயோகரா இருப்பார். அது போல சுமாரான பலனை தனுசு மீனத்திற்கே உபயாதிபதிக்கு உபய பலனை நல்ல முறையில செய்யறது இல்லை. அந்த வகையில இந்த புதன் பகவான் லக்னத்திற்கு அவயோகராக வரும் பொழுது குருவினால் பார்க்கப்பட்ட நிலையில் இருப்பது யோகம், சூரியனோடு தொடர்பு கொண்டிருப்பது யோகம். சூரியனோடு இணைஞ்சிருந்தா யோகத்தை செய்யுது. லக்னத்திற்கு அவயோகரா இருக்கும் பொழுது யோக பலனை செய்து கொடுக்கிறார். அது போல புதன் மகாதசை ஒரு 17 வருடம் போயிடுச்சு. அதற்கு அடுத்து வரக்கூடிய கேது மகாதசை ஞானக்காரகர் மோட்சக்காரகர், எதையுமே நிறுத்தி பலன் செய்பவர், அனுபவத்திற்கு பிறகு உண்மையான பலனை கொடுக்கிறவர் தான் கேது பகவான். முதல்ல தடை கொடுத்துறார் எந்த பாவத்தில் அமர்ந்தாலும், அதன் பிறகு மோட்சத்தை கொடுக்கிறார். அந்த பாவத்திலிருந்து ஜாதகருக்கு உண்மையான சூட்சமத்தை உடைத்து பிரபஞ்சத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய கேது பகவான் எப்படி இருந்தால் யோகம் செய்கிறார். உங்கள் லக்னத்திற்கு யார் யோகரோ, குருவாயின் குரு தொடர்பு, புதனாயின் புதன் தொடர்பு, சுக்கரனாயின் சுக்கரன் தொடர்பு, செவ்வாகா இருக்கும்போது செவ்வாய் தொடர்பு, சனி இருக்கும்போது சனிமகான தொடர்பு, கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது கேது மகாதசையை வெளிப்படுத்துகிறது. அதன் பிறகு சுக்கர மகாதசை. என்னதான் ஜோதிடம் சார்ந்து ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை 120 வருடம் வரையறுக்கிறது ஜோதிடம். ஆனால் இன்றைய சூழலிலும் சில கர்ம வினைகளின் அடிப்படையில் 60 வயதிலிருந்து ஆயுள் போயிடுது. இருந்தாலும் கூட நம் முழுவதுமாக ஜோதிட பராசிரமத்தின் அடிப்படையில 120 வருடத்தையும் வரையறுக்கிறோம். அந்த வகையில சுக்கிர மகாதசை யோகமா இருக்கணும். ஏன்னா 100 வயதை கடந்து 100ற்கு 2 பேர் 3 பேர் தான் வாழ்றாங்க. இருந்தாலும் அவர்களுக்கும் பலன் சொல்லப்பட்டுள்ளது நம் முன்னோர்களுடைய கூற்றின் அடிப்படையில. விசாகத்திலே பிறந்த சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு அந்த அமைவுகள்ல சுக்கிர மகாதசை நல்லது போனோம். சுக்கிரன் லக்னத்திற்கு யோகரா இருக்கிறாரா, யோகரா இருக்கும் பொழுது சனி புதனுடைய தொடர்பு அதிக விசேஷத்தை கொடுத்துருது. லக்னத்திற்கு அவயோகரா சூரியனுடைய தொடர்பு, குரு பார்வை, குரு இணையக்கூடாது, செவ்வாயினுடைய இணைவு பார்வை சுக்கிர மகாதசையிலும் உங்களுக்கு யோகத்தை செய்ய கடமைப்படுத்தி விடுகிறார். அதுபோல சுக்கிரன் 20 வருடம் தசையை முடிச்சுட்டா. தசையை முடிச்சதுக்கு அப்புறம் சூரிய மகாதசை நடப்புல வருகிறது. இந்த சூரிய மகாதசையை பொறுத்த வரைக்கும் 90க்கு பிறகு வரக்கூடிய இந்த தசை, இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் 6 வருடம் நடத்தக்கூடிய தசை. நிர்வாகத்திறனும் தலைமை பண்பும் மேலோங்கக்கூடிய இந்த தசையில சூரியன் நல்லதா பண்ணணும்னா சூரியன் யோகரா இருக்கும் பொழுது உங்களுக்கு குரு தொடர்பை பெறணும். சூரியன் யோகர் குருவனுடைய தொடர்பை பெறணும். அவயோகர் சுக்கிர புதனுடைய தொடர்பை பெறணும். மிகப்பெரிய விசேஷத்தை செஞ்சு விடுகிறார். அடுத்ததாக சூரிய மகாதசை முடிந்த பிறகு சந்திரன் ஒரு 10 வருட மகாதசை. மனோகாரகர் தாயை பற்றி குறிக்கக்கூடியவர். இந்த சந்திரனுடைய தசை உங்களுடைய பெயர் ஓங்கி உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த சந்திர மகாதசையை எடுத்துக்கலாம். ஏன்னா 100 வயதை கடந்து நடக்கக்கூடிய தசை. இந்த சந்திரனுடைய மகாதசையில சந்திரன் யோகரா இருக்கும் பொழுது குரு தொடர்பு, அவயோகராக இருக்கும் பொழுது இந்த சந்திரனை புதன் பார்வையில் இருப்பது, இணையக்கூடாது புதன் பார்வை சுக்கிர பார்வை யோகத்தை செய்து கொடுக்கிறது. அடுத்ததாக கடைசியாக இந்த விசாகத்தின் அடிப்படையில சுவாதியின் அடிப்படையில செவ்வாய் மகாதிசை வருகிறது. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் போர்க்காரகர், பூமிக்காரகர். கடைசியாக ஆன்ம திருப்தி கிடைக்கக்கூடிய தசை புத்தி என்பதனால் லக்னத்திற்கு யோகராக செவ்வாய் வரும்பொழுது குரு பார்வை வேண்டும், லக்னத்திற்கு அவயோகராக செவ்வாய் வரும்பொழுது சுக்கிர பார்வை வேண்டும். இந்நிலையில் கண்டிப்பாக நல்ல பலனை பெற்றுத்தரார். சுக்கிரன் எப்படி மோட்சம் கொடுப்பார், சுக்கிரன் எப்படி நல்ல பலன் கொடுப்பார்னா சிற்றின்ப காரக கிரகம் எப்பொழுதுமே 80 வயது வரைக்கும் செயல்படுகிறார். அதன் பிறகு அவர் ஆன்ம திருப்திக்கான சிற்றின்பத்தை காட்டுகிறார். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.